என் பேர் ஜோதிகா, வயசு 32, ஒரு 162 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி, சாதி ஒன்றில் காடவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரிகள் 2 பேர். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் தேவி, வயசு 26, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம், சாதி இல்லை காலங்கரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் இளவரசி, வயசு 34, ஒரு 165 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி ஒன்றில் அக்னிகுல சத்திரியான்னு சொன்னாங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 80,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பொண்ணு யாரும் கிடையாது, வீட்டுக்கு ஒரே பொண்ணு சொன்னாங்க. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் ரூபா, வயசு 28, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம், சாதி நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கத்தில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 64,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க. சகோதரிகள் 3 பேர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் திவ்யஸ்ரீ, வயசு 27, ஒரு 160 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் முத்தம் 2ஆம் பாதம், சாதி ஒன்னே கவுண்டர் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 37,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர்கள் 2 பேர். சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் தெய்வச்செல்வி, வயசு 31, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி ஒன்னே கவுன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க.